ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த காலை பொழுதிலே வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே நம்முடைய இருதயத்தை நிறைப்பாராக. தேவ பிரசன்னம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் இந்த காலை நேரத்தில் உங்கள் மேல் வந்து அமர்ந்திருக்கிறது. தேவ பிள்ளை உற்சாகத்தோடு இந்த பிரேயர்ல கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த பிரேயர் ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. இந்த பிரேயர் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் நிறைத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நமது நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நல்ல உற்சாகமாக இந்த காலை வேளையில நல்ல உற்சாகமாக செயல்படுவோம். எழுந்து நின்று முடிந்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நின்று தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் நமக்கு தெரிந்த பாடல் தான். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா? நாம் எல்லாரும் சேர்ந்து தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கவங்கள எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்ம உற்சாகமாய் செயல்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. கரங்களை தட்டி அவர் நாமத்தை மேம்படுத்துவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே
எந்த வேளையிலும் துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 8வது அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 15 வரை. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஊமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் இடிநேற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இந்த டிவோஷனல் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நியூ கிரேஸ் டிவி சேனலுக்காக அதனுடைய ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 8ஆம் அதிகாரம். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான தேவனுடைய வார்த்தைகளை உள்ளடக்கியது. இதில் 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளை குறித்து சொல்கிறார். 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தில் வந்து தான் யார், தனக்கு யார் சகோதரனும் சகோதரியாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காற்றில் அலைபடுகிற அந்த பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவர் தன்னுடைய சிஷ்யர்களை தப்புவிக்கிறார். 27ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் பிசாசு பிடித்தவனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை ஆண்டவர் சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 49ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரைக்கும் யாவீருவின் மகளை கர்த்தர் சுகப்படுத்துகிற ஒரு அற்புத சுகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் விசேஷமாய் இந்த அதிகாரத்தினுடைய கீ வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு விசேஷமான ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதில் 4 விதமான ஜனங்களை குரூப்பை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கலாம். இந்த 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில்
5ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இங்கே பார்க்கிறோம், வழி அருகே விழுந்த விதை. இதை குறித்து சீஷர்களுக்கு புரியலை. அதனால் அவங்க 9ஆம் வசனத்தில் அவங்க கேட்குறாங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்ன என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதுக்கு அவர் கருத்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம வழி அருகே விழுந்த அந்த விதையை குறித்து நாம் தியானிக்கலாம். 12ஆம் வசனத்தை படிக்கலாம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். வழியருகே விழுந்த விதை. இங்கே ஆண்டவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் விசுவாசிக்கலை. அவங்க விசுவாசிக்க முடியாதபடி பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். ஆண்டுடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் அற்புதங்களை கொண்டு வருகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்க பார்க்கிறோம், ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படுது. சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானமுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவ வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு சொல்லி அவர் தான் வார்த்தைன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் விதைக்கப்படுது. இந்த பூமி எங்கிலும் தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகள் விதைக்கப்படுது. ஜனங்கள் அதை விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்குது. விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையை காண முடியும். ஆண்டவர் வார்த்தையில் சொல்லும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வேதவசனம் சொல்கிறது. விசுவாசத்தினால் ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. நான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஹிந்தி மொழி பேசுகிற ஜனங்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்கிறேன். இங்கே இருக்கிற ஹிந்தி ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை நான் விதைக்கிறேன். ஒரு சமயம் இந்த கோயம்புத்தூரில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் பொழுது சரவணப்பட்டி என்ற பகுதியில் நான் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக நான் கடந்து போனேன். நான் கடந்து போகும் பொழுது வழி அருகே ஒரு சின்ன ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தார்கள். அப்போ நான் வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டு மெயின் ரோட் ஓரத்தில், கீரநத்தங்கிற பகுதியில் மெயின் ரோட் ஓரத்தில் ஒரு சின்ன ஷெட்டு, அதில் ஒரு 20 பேர் கொண்ட ஜனங்கள் மொத்தமாக அந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. 4 குடும்பம், சிறு பிள்ளைகள்லாம். ஒரு ஐயாவுக்கு பேரலைஸ் அஃபெக்ட் ஆகி அவர் கதறிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து அந்த மற்ற ஜனங்களெல்லாம், ஏன்னா அந்த ஜனங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக தெரியாது, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு அந்நிய பிரதேசம், கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கும்பலாக அழுகுறாங்க. அப்போ அவங்களெல்லாம் நான் விலக்கி விட்டுட்டு அந்த சகோதரன்ட்ட நான் பக்கத்தில் போனேன். அவர் பேரலைஸ்னால பாதிக்கப்பட்டு அழுதுட்டு இருந்தார். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு நான் சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி அவர் ஹிந்தியில் சொல்லி கொடுத்தேன். தாவூத் கி சந்தான் முஜ்பர் தயாக்கர் சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பைபிளை கொடுத்துட்டு நான் போயிட்டேன். அவருக்கு நான் சொன்ன அது மந்திரம் நினச்சிட்டு அந்த பைபிளை அவருடைய மார்போடு வச்சுட்டு ராத்திரி முழுவதும் தாவூத் கி சந்தான் முஜ்பர் தயாக்கர்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே இருந்திருக்கிறார். அந்த ஜனங்களும் இவர் மந்திரம் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி ஹிந்தியில் சத்தம் போட்டு நைட்டில் கூப்பிட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. காலையில் பார்த்தா ஒரு பெரிய மிரக்கல், அந்த மனுஷன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அதற்கு மறுநாள் ஆண்டவருடைய அந்த வெளிச்சம்
அந்த ஜனங்கள் தங்கியிருக்கிற அந்த ஷெட்டு மேலே உதிச்சு ஆண்டவருடைய சத்தத்தை ஒரு அம்மா கேட்டிருக்கிறாங்க. இப்படி ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். அது மூலமாக ஒரு 4 குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஆராதனைக்கு வராங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த வார்த்தை நிறைய ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். வார்த்தைகளுக்கு பஞ்சமே இல்லை. எல்லா இடத்துலையும் இந்த சபைகளில் கேட்குறோம், டிவி சேனலில் கேட்குறோம். இன்னைக்கு நீங்கள் இந்த டிவி சேனலில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த வார்த்தை பலன் செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவரை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். உன்னை எத்தனை தடவை நான் பேசினேன், எத்தனை வார்த்தைகள் முன்னாடி வந்துச்சு, நீ விசுவாசிக்கலையே. விசுவாசிக்கும் பொழுது அந்த அந்த சூப்பர் நேச்சுரல் அந்த ஆண்டுடைய அந்த அன்பை, அந்த ஆண்டுடைய வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் அதை தான் உண்மையா இங்க சொல்றாரு. வழியருகே விதைக்கப்பட்ட விதை போல அவங்க விசுவாசிக்கிறது இல்லை. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி ஆண்டவர் ஏங்குறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்க விசுவாசத்தில் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனம் அடைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் உங்களோட பேசின வார்த்தையை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்ச் ஆகும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்களை ஜெபிச்சிருப்பீங்க, இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களிடத்தில் தெளிவாய் பேசுகிறார். 2வதாக அவர் சொல்றாரு, 2வது ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். ஒரு விசுவாசிக்காத ஒரு கூட்டம். 2வது 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சகோதரர் வாசிப்பாரு. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின்பு அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. வசனத்தை கேட்கிற அதனுடைய அர்த்தத்தை ஆண்டவர் இங்கு 13ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. படிக்கலாம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இந்த வார்த்தைகள் நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. கேட்குறாங்க, சந்தோஷமா அதை விசுவாசிக்கிறாங்க, அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்குது. ஆனா கொஞ்ச காலம் அப்புறம் அவங்களுக்கு பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் வரும் பொழுது அவங்களோட விசுவாசம் எல்லாம் அவங்க மறைஞ்சு போயிருது. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அந்த வார்த்தையில அவங்க வேர் கொள்ளல. பவுல் சொல்லும் பொழுது கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய வார்த்தையில் அவருடைய அன்புல வேர் கொண்டவர்களாய். ஆமென். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில தாக்குப்பிடிச்சு நிற்க முடியல. சந்தோஷமா கேட்குறாங்க, தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் கிடைக்குது, அற்புதம் கிடைக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தேவனுடைய அன்புலையும் விசுவாசத்திலையும் அவங்க வேர் கொள்ளாததுனால அவங்களால தாக்கு முடிக்க முடியல. ஆனா தேவனுடைய வசனத்தில் யாரும் முடிவு பரியந்த நிலைச்சிருப்பானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு தேவவாசனம் சொல்லுது. நமக்கு கிடைக்கிற நேரங்கள்ல நீங்க ஆண்டோடைய வார்த்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய வார்த்தைகள் உங்க சபைகள்ல நீங்க கேட்பீங்க. அந்த வார்த்தைகளை நீங்க பிடிச்சிட்டு நீங்க ஆழமாய் வேர் கொள்ளும் பொழுது நீங்க அசைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லும் பொழுது 2 பேர் வீடு கட்டினாங்க. ஒருத்தன் கற்பாறையில கட்டினா, ஒருத்தன் மணல்ல கட்டினா. கற்பாறையில கட்டின அந்த வீடு நிலைச்சிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற அந்த கற்பாறையின் மீது கட்டப்படும் பொழுது பெருங்காற்று, பெருவெள்ளம், புயல் காற்று எது வந்தாலும் அது அவர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தெளிவாய் உங்கள்ட்ட சொல்றாரு, நம்ம அநேக பிரச்சனை மத்தியில், வேதனை மத்தியில் கலங்கி கொண்டிருக்கிறோம், நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை நம்ம வேரூன்றும் பொழுது, அந்த வசனத்துல வேரூன்றும் பொழுது நம்மளை யாரும் அசைக்க முடியாது, சத்ருவால தொட முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரு. ஒரு அற்புதங்கள் நடக்கும்.
ஜார்க்கண்ட் பகுதியில் 12 வருஷமாக மிஷினரியாக இருக்கும்படியே தேவன் கிருபை கொடுத்தாரு. ஒரு கெதிலிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே, ஒரு கிராமத்துக்குள்ளே நான் ஊழியத்துக்கு நான் கடந்து போகிறேன். எனக்கு பாஷைகள் தெரியாத போன புதுசு ஜெம்ஸ் ஊழியத்தில் நான் இணைந்து ஊழியம் செய்தேன். அப்போ ஒரு கிராமத்தில் போய் இயேசு மசீஹ் பியார் கர்த்தான்னு சொல்லி நான் டிராக்ட் கொடுத்து உள்ளே போயிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு வைராக்கியம், ஆண்டுடைய சுவிசேஷம் எப்படியா அறிவிக்கணும். ஆனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம், தெரிஞ்ச ஒரு 2-3 வார்த்தையில் இயேசு மசீஹ் பியார் கர்த்தான்னு சொல்லி நான் உங்களுக்கு டிராக்ட் கொடுத்து போயிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் என்னை பிடிச்சி இவன் வந்து வேறு மதத்தை பரப்ப வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு என்னை ஒரு ரூமில் அடைச்சி போட்டாங்க. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டேன். நான் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியை மறிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். ஒரு விசேஷமான தேவனுடைய பிரசனை என்னை நிறைக்குது. எனக்கு ஒரே சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் வரைக்க போகிறேன், இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகுதுன்னு சொல்லி நான் ஹாப்பியாக இருக்கிறேன். என்னை அடைச்சி போட்டு அந்த கிராம ஜனங்கள்லாம் எல்லாம் வெளியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த கதவை திறந்துட்டு 2-3 பேர் என்னை நீ வந்து தேசத்தை விற்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை திட்டுறாங்க. அவங்க அறியாமல் செய்கிறாங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. நான் சொன்னேன், நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க, என்ன எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பைபிள் என்கிட்ட இருந்துச்சு, ஒரு தமிழ் பைபிள் என்கிட்ட இருந்துச்சு. தமிழ் பைபிளை பார்த்து ஹிந்தி பைபிளில் சுவிசேஷ வார்த்தைகள்லாம் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு பஞ்சாபி ஒருத்தர் இருந்து அவன்கிட்ட கொடுத்த இந்த வசந்த படி அப்படின்னு அவன் படித்தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் எவனோ குமாரனை விசுவாசிக்கணும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி அவன் ஹிந்தியில் அதை வார்த்தையை படித்தான். பார்த்தோன்னா உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரியா, உங்களுக்காக தான் அவருடைய அன்பை சொல்லும்படி தான் இங்கே அனுப்புனாருன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை நான் வந்து ஒரு 15 நிமிஷம் தாராளமாக பிரசங்கிச்சிருக்கிறேன். எனக்கே ஆச்சரியம் இல்லை. இப்போ நான் ஹிந்தி ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறேன், ஆராதனை நடத்துகிறேன். இப்போ கூட அந்த ஹிந்தி பேச முடியல. ஆவியானவர் கொடுத்த அந்த ஹிந்தி எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. பேசின உடனே இந்த அறியாத தேவனை அறியாத ஜனங்கள் ஆச்சரியமாக அவ்வளோ நேரம் எனக்கு விரோதமாக இருந்தவங்கெல்லாம் என் காலில் விழுந்துட்டு, குருஜி எனக்காக ஜோமனு என்னை உட்கார வச்சு உனக்கு லட்டு கொண்டு வா, டீயை கொண்டு வான்னு சொல்லி அவங்க ஆதரிச்சு என்னை போசிட்டு போய் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு வேதனைகள் இது மாதிரி நெருக்கம் வரும் பொழுது நம்ம கலங்கி போயிடுறோம். ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவுடைய சந்தோஷம் சமாதானம் நமக்குள்ள இருக்கும்போது நாம் தைரியமாய் நிற்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமே அநேக பிரச்சனை, பாடுகள், நெருக்கங்கள், புற ஜாதிகள் நிமித்தமாக இருக்கிற எல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. அன்னைக்கு கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கலங்கி போயிருந்தாங்க. தாவீது நீ நிந்திக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன்னு சொல்லி விசுவாசத்துல முன்னேறி போனா கோலியாத்தை வீழ்த்தினான். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான விசுவாசத்தை நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஆழமாய் வேரூன்றி வளரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஆழமாய் விசுவாசத்துல வேரூன்றும் பொழுது நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. நம்ம கர்த்தருக்கு சாட்சியா இருப்போம். என்ன பாடுகள் வந்தாலும் வேதனை வந்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய நாமத்தில் நாம் மேற்கொள்வோம். இன்னொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் ஓமையா சொல்லியிருக்கிறாரு. நீங்க ஏற்கனவே எல்லாம் சின்ன வயசுல சண்டே கிளாஸ்ல படிச்ச காரியங்கள் தான். நான் மறுபடியும் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுது. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அதனுடைய அர்த்தத்தை ஆண்டவர் 14ஆம் வசனத்துல அதனுடைய விளக்கம் சொல்றத பார்க்கிறோம், படிக்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பார்க்கிறோம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அநேகருக்கு வசனத்தை கேட்கணும் ஆசை இருக்குது. கேட்ட உடனே போய் வசனம் சொல்லுது, கேட்ட உடனே கேட்குறாங்க, அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் அந்த வசனம் அவங்க மனசை விட்டு போயிடுது. ஏன் போயிடுதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தின் கவலைகள் அவங்களை நெருக்குது. ஐஸ்வர்யத்தினால் ஐஸ்வர்யம், அந்த பண ஆசை அவளை நெருக்குது. சிற்றின்பங்கள் அவளை நெருக்குது. அதை நம்ம பலன் கொடாமல் போக பண்ணுதுன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே ஒரு விளக்கம் கொடுக்கறத பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்திற்குரிய கவலைகள்,
நம்ம நல்ல ஆண்டவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்தை பார்த்தா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அங்க தெளிவாய் நாளைய குறித்து தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, கவலைப்படுறதுனால ஒரு மலத்தை கூட்ட முடியுமா? ஆண்டவர் தெளிவாய் விளக்கம் கொடுக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. why you are worry? எதுக்கு நீங்க கவலைப்படணும்? யார் கவலைப்பட மாட்டாங்க? தன்னுடைய தேவனை அறிந்த ஜனங்கள் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, என்னை போஷிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, என்னை நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு என்கிற அந்த அறிவு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க கவலைப்படாமல் இருப்பாங்க. நீங்கள் அநேக வியாதிக்கு காரணம் என்னன்னா கவலை, டிப்ரெஷன், வியாதி குறித்து இழுத்து போட்டு கவலைப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் விரும்புறது இல்லை, தன் பிள்ளைங்கள் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி விரும்புகிறாரு. பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம விட்டுறோம், வீணாய் கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து. அது நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை நெருக்கி போடுது. சொல்லுது, சிற்றின்மை ஐஸ்வர்யத்தினாலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லி தீமோத்திக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு. பண ஆசை நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை, தேவனுடைய வார்த்தையை பலன் கொடாமல் போக பண்ணுகிறது, நெருக்கி போட்டுருது. சிற்றின்பங்கள், நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சிற்றின்பங்கள் தேவனுடைய வார்த்தைகள் பலன் செய்யாமல் நெருக்கி போடுது. தேவனுடைய வார்த்தைகள் பலன் செய்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் கனி உள்ளவர்களாய் மாறுவீங்க. ஆண்டவருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால பிதா மகிமைப்படுவார். இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இந்த பிரபஞ்சத்திற்குரிய கவலைகள், இது எல்லாத்தையும் நீங்க எரிந்து போட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. ஆண்டுடைய வார்த்தை உங்களிடத்துல இடைப்பட்டுட்டே இருக்கும். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு உள்ள இருக்கும்போது நீங்க விசுவாசத்தினால தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நீங்க விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். தேவன் ஆச்சரியமாய் போஷிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை அத்தனை வருஷ காலமாய் வனாந்தரத்துல மன்னாவால போஷித்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களை 10,000 பேர்களுக்கு போஷித்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நீங்க ஏன் கவலைப்பட்டு நீங்க ஒரியோடு இருக்கணும்? நீங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுங்க. முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையாயிராதபடி. அடுத்ததாப்புல நம் நாலாவது ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். இந்த உவமையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினாராம். ஏன் கூறினாருன்னா, இந்த உவமைகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு உவமைகள். அதில் கடைசி அவர் சொல்லும்போது, நீங்கள் நல்ல சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்று சொல்லி வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் அது எதுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறாரு? 15ஆம் வசனம் படிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை நாம் பொக்கிஷமாய் காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 3ஆம் வசனத்தை 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தெல்லாம் படிக்கும்போது ஆண்டுடைய வார்த்தை அதை நம்ம இருதய பலகைகளை நம்ம எழுதிக்கொள்ளணும். நம்மளுக்கு சொத்து இருக்குதோ, சுகம் இருக்குதோ, எது இருக்குதோ, ஆண்டுடைய வார்த்தை நாம் இருக்கும் பொழுது நாம் பிழைத்திருக்க முடியும், நாம் நீடித்து வாழ முடியும். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாக இருக்கும். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு பலன் கொடுக்கும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட அந்த விதையை போல ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து, வானம பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை வல்லமையானது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்.
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். 7 வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் 8ஆம் வசனத்துல என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். ஆமென். நாளை காலை வேளையில் தேவன் உங்களிடத்துல பேசுகிற ஒரு காரியம், உங்களிடத்துல ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம எவ்வளோ சேகரித்து வைக்கிறோமோ, அதனால தான் பைபிள் ஸ்டடி, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் பெரிய இருக்கிற காலகட்டம். ஆண்டுடைய வார்த்தையில், ஆண்டுடைய தெளிவான வார்த்தைகள் நாம் கற்றுக்கொண்டா தேவன் நம்மளை கனிவுள்ள பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவா. என்னுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப போரான ஒரு பேக்ரவுண்டு. என்னுடைய தாய் தகப்பன் ஒரு டீ எஸ்டேட்டில் கூலி வேலை பார்த்தவங்க தான். எனக்கு ஒரு ஆசை, எப்படியா வேதாகம கல்லூரி படிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு. அப்போது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டுடைய அழைப்பு வந்துச்சு. நான் பீகாருக்கு மிஷனரியாக ஊழியத்துக்கு நான் புறப்பட்டு போயிட்டேன். அங்கே ஊழியத்தில் ஒரு 3 ஆண்டுகள் ஜேம்ஸ் ஊழியத்தோடு இணைந்து ஒரு பீஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்டில் சத்ராங்கிற டிஸ்ட்ரிக்டில் என்னை ஊழியத்தில் வச்சாங்க. அது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அந்த ஃபீல்டில் உள்ள நிலவரங்களை புரிந்து எங்களுக்காக ஜெபித்து, எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, முடிஞ்ச ஊழியத்தை அந்த இடத்துல செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ நான் ஜெபிச்சிட்டே இருந்தேன், ஆண்டவர் எனக்கு வேதாகம கல்லூரி கொண்டு போகணும். திடீர்னு பார்த்தா ஆண்டவர் என்னை டெல்லியில் கிரேஸ் வேதாகம கல்லூரின்னு சொல்லி ஏசியாவில் ஒரு பெரிய கல்லூரிக்கு என்னை கொண்டு போனார். ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு டிக்கெட் எடுக்க கூட காசில் அம்மாட்ட கேட்டேன், 1000 ரூபா கொடுத்தாங்க, கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொடுத்தாங்க. அப்போது அந்த அதில் 300 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நான் கல்லூரிக்கு என்ட்ராகிறேன். பார்த்தா அது ஒரு ஏசியாவில் எல்லா ஸ்டேட்லேருந்தும், சைனா, மியான்மார், பல தேசங்கள்லேருந்து படிக்கிற ஒரு வேதாகம. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. தேவன் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக நாம் ஏங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதனுடைய வழிவாசலை திறந்து கொடுக்குறார். ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்குள்ள ஸ்டோரேஜ் ஆயிட்டனா, அந்த வார்த்தைகளை விசுவாசித்து வழங்க கற்றுக்கொண்டனா, நாம் ஆண்டவருக்கு மிகுந்த கனிதருகிற பாத்திரமாய் ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் அந்த வார்த்தைகளை குறித்து தானே விளக்கத்தை சொல்றாரு. 4 குரூப்பு. ஒன்று வழியருகே விதைக்கப்பட்ட விதை, ஆண்டுடைய வார்த்தை விசுவாசிக்காத ஒரு குரூப்பு. 2வது ஒரு கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை, வேர் கொள்ளாத ஒரு குரூப்பு. அப்புறம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, கவலைகளிலும் ஐஸ்வர்ய மயக்கத்திலும் சிற்றின்பங்களும் வாழ்கிற ஒரு குரூப்பு. அடுத்து ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதை. நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளர்ந்து ஆண்டவருக்காக நாம் கனிதருகிற பாத்திரமாய் மாறுவோம். கர்த்தர் நம்மளை எடுத்து வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். இந்த டிவோஷனில் வந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ளாய் கிரியை செய்வதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உடைய ஜீவ வார்த்தையை கேட்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஜீவ வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் உடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே எல்லா அவிசுவாசமான சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. எல்லா ஆண்டவரே உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே 60 ஆண்டவரே 100 கனிதந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. இதனால் உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலையிலும் நாம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென்.